எப்போ ஜபம் வச்சாலும் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். மழை வரும். தீபாவளி அப்போ கூட ஜபம் வச்சப்போ முன்னாள் சரியான மழை. எப்படி தான் நாளைக்கு ஜபம் வர வச்சுக்கிறாரு, என்ன பண்ண போகிறோமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா தோட்டத்தில், கண்டிப்பாக நீ இங்கே இருக்கிறீங்கன்னா மழை வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சினே இருக்குது, ஒன்றுமே புரியல. நைட்டு போயிட்டோம், நைட்டும் மழை வந்துன்னே இருந்தது. ஏசப்பா எப்படியாவது ஜபம் நடக்கணும். நாளைக்கு ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் தான் எங்களுக்கு கம்பெனியில் லீவு, நாளைக்கு லீவே தரமாட்டேன்றாங்க அங்கே. ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். மழை இல்லாமல் இந்த ஜபத்தை நடத்த கிருபை செய்தார். இந்த போன வருடத்தில் கூட நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து, நான் ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம். என் வீட்டிலலாம் நானே ஆண்டவரை நான் எவ்வளோ துக்கப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ துக்கம். வாசிக்கால் மட்டும்தான், வாசியோட ஜபம் தான் நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்குது. வரும் எப்போவுமே ஏசப்பா பற்றி சொல்லினே இருக்கோம். ரொம்ப திட்டுவோம். அது எப்போவுமே ஒரு பைய எடுத்துன்னு வரும், அந்த பைய கூட உள்ளே எடுத்துன்னு வரும், அது வெளியே தான் வச்சுன்னு இருக்கோம், அந்த வறண்டாலே வச்சிடும். ஏசப்பா பற்றியே சொல்லினே இருக்கோம். நாங்கள் சொல்லுவோம், வரையா சாப்பிடு, உன் வேலை தான் அது மட்டும் பார்த்துன்னு போய் ஏசப்பா பற்றிலாம் என்கிட்ட சொல்லாத, ஆண்டவரை பற்றி எங்கள் வீட்டில் பேசாத அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு அது சொல்லும், நான் ஆண்டவர் என்னை தொட்டுக்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உன் கூட பிறந்தவங்களாம் ஆண்டவரை பற்றி சொன்னியம்மா, ஆண்டவர் என்ன ஒரு நாள் கேள்வி கேட்பாரு, நான் சொல்கிறேன் நீ ரட்சிக்கப்படுறது படாது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது ஒரு நாள் நைட்டு எங்கள் வீட்டில் அது ஜெபம் பண்ணிட்டு வீட்டிலலாம் ஜெபம் பண்ணுறவளை வச்சுக்காத, இங்கே எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார், எங்கள் மாமனார் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அது படுத்துட்டு வெடிகாலம் 3 மணிக்கு அந்த வராண்டாவில் வெளியே போயிடுச்சு. அன்னத்தி வெளியே நாங்களே போகிறதுக்கு பயமாக இருக்கோம். எங்கள் வீட்டில் வெளியே போய் இருட்டில் உட்காந்துக்கின்னு வராண்டாவில் 3 மணிலேருந்து 6 மணி வரலும் அது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி எங்களுக்கே தெரியாது. எங்கள் மாமனார் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது போல் இந்த பொண்ணு எப்போ இருந்ததுன்னா தெரிலம்மா, ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வாசிக்கோட ஜபத்தை கேட்டார். கர்த்தர் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேனேப்பா, இவ்வளோ நாள் உங்களை தெரிஞ்சுக்காம போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். பாட்டு பாடுவேன். எசப்பா அவங்க பாட்டு பாடுறேன், நான் ஏன் ஆண்டவரே எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, போன வருடத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறத நீ அறியும்படி செய்வேன்னு சொல்லிட்டு. அந்த வாக்குத்தத்தப்படி போன மாதம் கிறிஸ்மஸ் ஊழியத்துக்கு நம்ம கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் நான் எதுவுமே நினச்சே பார்க்கல. நான் ஒரு ஏசப்பா பாட்டு போட்டால் எங்கள் மாமனார் போயிட்டு கற்பூரம் கொளுத்தாரு, உதவத்தி கொளுத்தாரு, பூஜை நடக்கும். ஏசப்பா பாட்டு ஜெபம் பண்ணால் அதே தான், பாட்டு போட்டோமோ அதே தான் பண்ணினே இருப்பார். அவர் எங்களுக்கு எதிராக பண்ணுறாரு சொல்ல, ஆண்டரே அது உங்களுக்கு எதிராக பண்ணுறாருப்பா, எனக்கு எதிராக பண்ண, நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம். ஆனாலும் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்தப்போ நான் நினைக்கவே இல்லை, அந்த வருஷத்தில் லாஸ்ட் ஊழியம் அதை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போதே பார்க்குற வெளியில் ஒரு வழுக்கு எரிஞ்சின்னு இருக்குது. இன்னும் இந்த இடத்துல யார் வழுக்கு, இருட்டாக இருக்குது, வழுக்கு மட்டும் எரியுது, இன்னும் இந்த இடத்துல வழுக்கு எரிஞ்சின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டு போட்டு பார்த்துட்டா வீட்டு உள்ள ஒரு பொருள் கூட இல்லை, பூஜை பொருள் எல்லாத்தையுமே அவரே எடுத்துன்னு வந்துட்டார் வெளியில். ஆனாலும் கர்த்தர் இது பெரிய காரியம், எனக்கு பெரிய காரியம், இது ரொம்ப பெரிய காரியம். ஆண்டவர் இதை ஈஸியாக எங்கள் வீட்டார் சொல்லார், ஆமாம் நீ ஒரு பக்கம் ஏசப்பா பாட்டு போடு, ஒரு பக்கம் அவருக்கு கற்பூரம் கொளுத்தின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது போன ஒரு இடத்துல கூட 31 நாளும் அதிகாலை ஜபம் வச்சாங்க. அந்த அதிகாலை ஜபத்தை 31 நாளும் நான் கலந்துக்க ஏசப்பா கிருபை செய்தேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு கோடானு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த வனாந்தர ஜபத்தில் ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறார். அவரோட பிரசன்னம் ஜாஸ்தி இந்த இடத்துல. அவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவார், ஒவ்வொருவருக்கும் அதிசயம் அற்புதங்களை செய்வார். ஏன்னா நாங்கள் நினச்ச ஆண்டவரே, நீங்கள் அன்னைக்கு ஒரு சத்தம், ஆண்டவரோட சத்தம் இங்கே இருக்கு, அந்த சத்தம் ஆண்டவர் கண்டிப்பாக மழை வராத காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அதுக்காக கோடானு நன்றி.